வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இன்னைக்கு முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையல் நம்ம பார்க்க போகிறது கொள்ளு உசிலி சாதம். ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். கொள்ளு உசிலி சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த காராமணி 100 கிராம், 1½ டேபிள் ஸ்பூன் கொள்ளு, 1/4 கப் தேங்காய் துருவல், எண்ணெய் தேவையான அளவு, ருசிக்கு தகுந்த உப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், 3 சிவப்பு மிளகாய், முந்திரி பருப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, பச்சரிசி சாதம் 1/2 கப். கொள்ளு உசிலி சாதம், அதாவது நம்ம பருப்பு உசிலி செய்கிறப்ப துவரம்பருப்பு யூஸ் பண்ணுவோம், அதை ஊற வச்சுட்டு அரைப்போம். ஆனால் இங்கே நான் கொள்ளை வறுத்துட்டு பொடி பண்ண போகிறேங்க. இதுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறது காராமணி. இந்த காராமணியை லேசாக வேக வச்சு வச்சுருக்கேங்க. ரொம்ப சாஃப்டாக வேக வைக்கல, ஓரளவு பாதி வேக்காடு இருக்கிற அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதத்துக்கு பொடி பண்ண போகிறாங்க. அதுக்கு கொள்ளு, சிவப்பு மிளகாய், சீரகம், நம்ம உசிலிக்கு என்னென்ன போடுறோமோ அதே தான், ஆனால் துவரம்பருக்கு பதிலாக கொள்ளு. இப்போ நம்ம எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா. இது எண்ணெய் போட வேண்டாங்க, நேரடியாக போட்டுக்கலாம். இதோட கொள்ளு, கொள்ளு கொஞ்சம் வறுபட்ட பிறகு சீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் நம்ம கொள்ளு தாங்க. கொள்ளுக்குன்னு ஒரு தனி மனம் இருக்குது, ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. இது நம்ம உடல் ஊழச்சதையை போடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சாதமாகவும் பண்ணலாம், இல்லை நம்ம பொரியல் மாதிரி வச்சுட்டும் சாப்பிட்லாங்க. ஒரு நல்ல வாசனை வருது, கொள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்த பிறகு ரொம்ப சீக்கிரம் வறுபட்டுருங்க. இப்போ இதை அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்லேயே தேங்காய் துருவல் சேர்த்துறேன். பாருங்க, வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்டில் இருந்தாலே போதும், அந்த தேங்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா அதுக்கு ஒரு வாசனை வந்துடும். நல்லா ஆறிய பிறகு சின்ன மிக்சியில் போட்டு பல்ஸ் மோட்டில் விட்டு விட்டு இயக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாதம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை வேக வச்ச காய் நான் காராமணி காய் வச்சுருக்கேங்க. நம்ம கொத்தவரங்காய் போடலாம், இல்லைன்னா 2-3 மிக்சட் வெஜிடபிள் நாட்டுக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். எது வேணால் நம்ம போடலாம். ஆனால் ஃபைனாக கட் பண்ணிவிட்டு இதை லேசாக ஸ்டீம் குக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வதக்கிறப்பே கொஞ்சம் தண்ணி தெளித்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் நிறைய காய் போட்டிங்கன்னா ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இங்கே எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. முதல்ல கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, உளுத்து சேர்த்துக்கலாம். இதோட கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதுக்கு வெங்காயம் பூண்டு சேர்க்கறது இல்லை, நம்ம வேணும்னா போடலாங்க, நல்லா தான் இருக்கும். விரதம் இருக்கிறப்ப ஏதாவது விதவிதமான சாதம் பண்ணோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சாதம் பண்ணுறது பழக்கம் சுவாமிக்கு படைக்கிறதுக்கு. நீங்கள் வேண்டாம் மற்ற நாள்லாக்க வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை முந்திரி வறுப்பட்டுருச்சுங்க. இந்த காய் சேர்த்துக்கிறேன், வேக வச்ச காயை. இது லேசாக வதங்கினா போதுமானது. இந்த காய்க்கு தகுந்த உப்பு மட்டும் இப்போ போட்டுடுறேங்க. இப்போ இந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். நம்ம புழுங்கலரிசி சாதம் நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தால் அதை சேர்த்துக்கலாம், இல்லை பச்சரிசி சாதம்னா பச்சரிசி சாதம் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம். பொதுவாக சாமிக்கு படைக்கிறதுக்கு புழுங்கலரிசி சாதம் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பச்சரிசி சாதம்னா தான் சாமிக்கு படைப்பாங்க. நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட பண்ணலாம், இல்லைன்னா ரெட் ரைஸ் யூஸ் பண்ணலாம், எது வேணால் யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய விருப்பம் தான். இதோட நம்ம இந்த கொள்ளு பொடியும் சேர்த்துக்கலாங்க.
காயோடையே போடுவேன், நீ மறந்துட்டேன், பரவாயில்ல இப்போ சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு தகுந்த உப்பை வந்து இப்போ போட்டுக்கலாம். நல்லா சாதம் சூடாகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் வைக்கணுனாக்க இந்த மாதிரி செஞ்சு அனுப்பலாங்க, நல்லாயிருக்கும். நல்லா சூடாகிற மாதிரி ஃப்ரை பண்ணால் போதுமானது. நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதுக்கு ஒரு ரைத்தா கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுக்குறதா இருந்தால் லஞ்ச் பாக்ஸுக்கு. இல்லைன்னா வெறும் தயிரை மட்டும் கூட கொடுத்தாலும் இது சாப்பிட்டுட்டு அந்த தயிரை சாப்பிட்டா போதுமானதாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா சூடாகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இது அடுப்பு அணைச்சிடுறேன். இப்போ இது பரிமாறிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு இதில் வந்து பொறுக்கி வைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அப்படியே கொடுக்குறப்ப டிஃப்ரெண்ட் ரைஸ், மிக்சட் ரைஸ் கொடுக்குறப்ப வெஜிடபிள் சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்தது நல்லதுங்க. கொள்ளு உசிலி சாதம் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. காராமணி காயை பொடியாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் சிகப்பு மிளகாய், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கொள்ளு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் வறுத்துட்டு அடுப்பை அணைச்சிட்டு கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்து சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. சூடு ஆறிய பிறகு சின்ன மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சுட்டு விட்டு இயக்கி கொரப்பாக பவுடர் பண்ணிக்கோங்க. வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, பெருங்காயத்தூள் தாளித்த பிறகு வேக வச்சிருக்கிற காயை சேர்த்துருங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கிய பிறகு லேசாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அதோட உதிரியாக வேக வச்சிருக்கிற சாதம், மீதி இருக்கிற உப்பு, அந்த கொள்ளு பொடி தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து கொடுத்தீங்கன்னா மிக சுவையான கொள்ளு உசிலி சாதம் தயார். மிக சுவையான ஆரோக்கியம் தரும் கொள்ளு உசிலி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல். இப்போ வந்து நல்ல பீக் சம்மருங்கிறப்ப நம்ம வந்து விதவிதமாக மில்க் ஷேக்கோ இல்லை வந்து ஜூஸஸ், மாக்டெயில்ஸ் மாதிரி, இல்லை ஐஸ்கிரீம், புட்டிங் இந்த மாதிரி தான் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரியப்படுவாங்க இல்லையா. இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறது காஜு குலாப் மில்க் ஷேக். இதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். காஜு குலாப் மில்க் ஷேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சிறிய வாழைப்பழம் 2, ரோஜா இதழ்கள் தேவையான அளவு, கண்டென்ஸ்டு மில்க் விரும்பும் அளவு, ஃப்ரெஷ் க்ரீம் தேவையான அளவு, முந்திரி பருப்பு 15, ரோஸ் எசன்ஸ் 1 டீஸ்பூன், குளிர்ந்த பால் 1/2 லிட்டர், வெனிலா ஐஸ்கிரீம் 2 கப். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இல்லையா. இது வந்து நம்ம ஃப்ரெஷ் ரோஜா பூ, நம்ம வந்து பிங்க் ரோஸ் வருது இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். நம்ம சுவாமிக்கு பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமே, நல்ல வாசனையாக இருக்கும். குல்கந்து பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவோமே, அந்த ரோஜா இதழ் தான். இப்போ நான் வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு 4 ரோஜா பூ வந்து எடுத்து இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து முந்திரி பருப்பு நம்மளுடைய விருப்பங்க. நம்மளுடைய காஜு குலாப் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 10-15 வரைக்கும் வைக்கலாம், இல்லை 20 கூட வைக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் வால்யூம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்து வாழைப்பழத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து இதோடு சேர்ந்து வாழைப்பழம் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் மில்க் ஷேக்கு. இப்போ இங்கே நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ஸ் மில்க்னு சொல்லுவோம்ல, இதை வந்து குறுக்கிய பால். நானே வந்து வீட்டில் வந்து 5 டம்ளர் பால் எடுத்துட்டாக்க 1 டம்ளர் சர்க்கரை, பால் நல்லா காய்ச்சிய பாலோட 1 டம்ளர் சர்க்கரையை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு அடிகனமான ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வானொலி மாதிரி வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏடு படிஞ்சிடும். அதனால் ஒரு அடிகனமான திக்காக இருக்கிற பாத்திரம் வச்சுட்டிங்கனாக்க கீழே கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, சீக்கிரமாக ஆகிடும். அது அப்படியே ஒரு ஸ்டெடியாக அப்பப்போ கலந்து விட்டுவிட்டு வந்து அது அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இதோடு சேர்த்து குறுகி இந்த மாதிரி வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும், நிறம் மாறிடும். அப்போ அடுப்பை அணைச்சிட்டு தனியாக இறக்கி வச்சுருங்க. கொஞ்சம் 1-2 ஏடு இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் வச்சுட்டு விட்டு ஏக்குங்க. ரொம்ப நுர வர மாதிரி அரைச்சிடாதீங்க.
இயக்கிய பிறகு நம்ம ஒரு பாட்டிலில் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னாக்க 3 மாதம் 4 மாதம் வச்சுருந்தாலும் கூட நல்லா இருக்குங்க. நம்ம எப்போ வேணால் வந்து எந்த ஸ்வீட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மில்க் ஷேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாக்கா நம்ம உடனடியாக மில்க் ஷேக் வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் பால் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கூட நல்லாயிருக்கும். இப்போ வேறு எந்த விதமாகவும் சர்க்கரை ஸ்வீட்னர் சேர்க்க வேண்டாங்க. இப்போ நம்ம இதோட வந்து ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறோம். நல்லா குளிர்ந்த பால். இது மில்க் ஷேக்குக்கு ரொம்ப முக்கியமானது வந்து குளிர்ந்த பால். பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு இருக்கணும். அடுத்ததாக வந்து இதுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸு, நம்ம ஐஸ் க்யூப்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா கொஞ்சம் பெட்டருங்க. நல்லா நுரைச்சி வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ ஜில்லு வேண்டாம் அப்படின்னாக்கா அதை அவாய்ட் பண்ணலாம். ஆனால் பால் மட்டும் நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாக்கா நம்ம வந்து காய்ச்சிய பால் இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. பேக்கெட் பால் இருந்ததுனாக்கா அது வந்து பாஸ்டரைஸ்டு மில்க் தான். உடனடியாக கட் பண்ணிவிட்டு அப்பயே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ முதல்ல வந்து நான் இதில் வந்து முந்திரி பருப்பும் இந்த ரோஸ் பெட்டலும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு மிக்சியில் இயக்கிய பிறகு மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். மிக்சியில் போடுறதுக்காக முதல்ல வந்து முந்திரி பருப்பு, இதோட பிங்க் ரோஸ், இது ரெண்டையும் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இயக்கிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முதல்ல ரோஜா இதழும் முந்திரியும் சேர்த்து அரைச்சாச்சுங்க. இதுக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதோட வந்து வாழைப்பழம் வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக 2 சின்ன வாழைப்பழம், ஏலக்கி வாழைப்பழம் இது சேர்த்துக்கிறேன். இதோட ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதுலனா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட போடலாங்க, நல்லாயிருக்கும். இதோட நம்மளுக்கு தேவையான அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல இதை போட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமு, நம்மளுடைய ஐஸ்கிரீம் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாருங்கள், இப்போ வாழைப்பழம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதோடு வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கணும். இது ஆப்ஷனல், ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. இது நம்ம கடையில் கிடைக்கிற ஃப்ரெஷ் க்ரீமு. இதோட பால் சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் வந்து பாதி ஐஸ்கிரீம் இதை போட்டுலாங்க, அப்புறமா மீதியை வந்து மேலே போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மிக்சியை கொஞ்சம் விட்டு விட்டு இயக்கணுங்க. அதை நுரைச்சி மேலே வரும். அதுக்கப்புறம் நம்ம டால் கிளாஸில் ஊற்றிடலாம். காஜு குலாப் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்மளுக்கு தேவையான அளவு பால், நம்ம ஸ்வீட்னர் எது வேணால் நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு டால் கிளாஸில் வந்து முதல்ல உள்ளே கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஊற்றுறப்ப அந்த ஐஸ்கிரீம் அப்படியே மேலே வரும். இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். காஜு குலாப் மில்க் ஷேக் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல பிங்க் கலர் ரோஜா பூவையும் முந்திரி பருப்பையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் குளிர்ந்த பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதோட வாழைப்பழம், ரோஸ் எசன்ஸ், கண்டென்ஸ்டு மில்க் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் குளிர்ந்த பால் போட்டுட்டு இயக்கிக்கணும். அதோட மறுபடியும் வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் ஐஸ்கிரீமும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் குளிர்ந்த பால் போட்டுட்டு மிக்சியை இயக்கிட்டு ஒரு உயரமான டம்ளரில் முதல்ல ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே இதை ஊற்றுனீங்கன்னா ஐஸ்கிரீம் அப்படியே மேலே எழும்பி வரும். இல்லைன்னா நீங்கள் ஊற்றிய பிறகு மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டுட்டு கொடுத்தீங்கன்னா மிக சுவையான காஜு குலாப் மில்க் ஷேக் தயார். மிக மிக சுவையான காஜு குலாப் மில்க் ஷேக் தயாராகிடுச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அஃப்கோர்ஸ் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ப்ளெயின் ஐஸ்கிரீம்
மேலே கூட வந்து இதை சிரப் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சர்க்கரை பாகு பண்ணி இந்த கேஷ்யூ நட்டும் நம்ம ரோஸ் பெட்டல்ஸும் அரைச்சி அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு அது சிரப் மாதிரி பண்ணி வச்சுட்டா கூட வெறும் ஐஸ்கிரீமில் அந்த சிரப்பை போட்டுட்டு அப்படியே பால் போட்டுட்டு ஒரு பிளெண்டரில் அடிச்சிட்டிங்கனாக்கா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம விதவிதமான சிரப் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா எப்போ வேணுமா கெஸ்ட்டு வந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்களுக்கு சாயந்தர நேரத்தில் வெயிலில் கொடுக்குறோன்னா அப்படின்னாலும் நம்ம வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் சிரப்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி ஒரு மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் வந்து நான் வந்து வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பழம் சேர்க்காமல் கூட இதை வந்து மில்க் ஷேக் பண்ணலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது உணவும் ஆரோக்கியமும். இன்றைக்கும் உணவும் ஆரோக்கியமும் நம்மளுடைய சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு திருமதி கற்பகவல்லி வந்திருக்காங்க. ஹலோ கற்பகவல்லி, வணக்கம். ஹாய் மேம். இன்றைக்கி இவங்கக்கிட்ட வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. கற்பகவல்லி, இப்போ வந்து வெயில், நல்ல வெயில், அதிகமாக கொளுத்துற வெயில் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம், அப்புறம் இந்த ஒரு சிலர் இந்த சன்ஸ்ட்ரோக் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த மாதிரிலாம் வராமல் இருக்குன்னாக்கா உணவில் வந்து எதை எடுத்துக்கணும், எந்த அளவு தண்ணி எடுத்துக்கணும், லிக்விட்ஸ் எடுத்துக்கணும், இந்த காலத்துலேருந்து நிறைய செஞ்ச விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறியாமா? ஆப்டான கொஸ்டின் நினைக்கிறேன் மேம். ஸோ கரெக்டான சீசன் இது இல்லைங்களா? ஸோ இன்னும் ஆக்சுவலாக சொல்லணும்னா ஃபுல் சம்மர், ப்ராப்பர் சம்மர் இன்னும் ஃபுல்லாக ஸ்டார்ட் கூட ஆகலை. பட் அதுக்கு முன்னாடியே சம்மர் வந்து அந்த ஹாட் சன் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ டீஹைட்ரேஷனாக இருக்கட்டும், சன்ஸ்ட்ரோக் ஆர் சன் பர்ன், எனிதிங் இந்த ரிலேட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் வந்து வாட்டர் இல்லைங்களா? ஸோ டீஹைட்ரேஷன் தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது இட் லீட்ஸ் டு சன்ஸ்ட்ரோக். ஓகேங்களா மேம்? ஸோ இதை வந்து தனியாக ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம் டீஹைட்ரேஷன். ஸோ டீஹைட்ரேஷன்னா என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வாட்டர் லெவல் பாடியில் குறையும் போது டீஹைட்ரேட் ஆகிடுதுன்னு சொல்லுவோம் பாடி. அதாவது செல்ஸில் வந்து ட்ரை ஆகிடுது கம்ப்ளீட்டாக. நம்ம பாடி எல்லாமே இஸ் மேட் ஆஃப் செல்ஸ் இல்லைங்களா? ஸோ அந்த செல்ஸ் வந்து தண்ணியே இல்லாமல் ட்ரை ஆகும்போது தான் டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது பாடியில் நடக்குது. ஸோ இதுக்கு வந்து வாட்டரோட சேர்ந்து எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோலைட்ஸ்னால் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், இதெல்லாம் மெக்னீஷியம், இதெல்லாம் சேர்ந்து தான் எலக்ட்ரோலைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த எலக்ட்ரோலைட்ஸுங்கிறது ஸ்வெட்டில், அப்புறம் நம்ம யூரினேஷனில் நமக்கு தெரியாமையே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எக்ஸ்க்ரீட் ஆகிற நிறைய இது இருக்குது. ஸோ அது மூலியமாக வெளியில் போயிடுது. ஸோ இது ஆகும்போது கம்ப்ளீட்டாக பாடி வந்து கம்ப்ளீட் டீஹைட்ரேஷன் போயிடுது. ஸோ நம்ம இப்போ இந்த டீஹைட்ரேட் ஆகிட்டு நம்ம வெளியில் போகிறோம், சன்னில் போகிறோம், ஆல்ரெடி நம்ம தண்ணி பாடியிலேருந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னும் போது சன்ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் நடக்குது. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஃபுட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். வாட்டர் மட்டும் இல்லை, அதை வாட்டர் பேஸ் பண்ண ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போது சீசனலாக இருக்கிற வாட்டர்மெலான் ஃபர்ஸ்ட் அதுதான். ஸோ தர்பூசணிங்கிற வாட்டர்மெலானை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்டாக சாப்பிடுங்க. நிறைய பேர் வந்து அந்த ஷாப்பில் போய் நிறையா சுகர் ஆட் பண்ணி ஜூஸாக குடிக்கிறாங்க. அதுலேயே நிறையா வாட்டர் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்டாக அப்படி நீங்கள் ஜூஸாக குடிக்கணும் அப்படின்னா அதை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் சுகர் போடாமல் ஜூஸாக குடிக்கலாம். அது இல்லாமல் இளநீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்ரிடே ஒரு இளநீ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நேச்சர்ஸ் எலக்ட்ரோலைட்டுன்னு சொல்லுவோம். அதில் இருக்கிற எல்லா எலக்ட்ரோலைட்டும் நேச்சுரலாக இருக்கிற ஒரு ஃபுட் அப்படின்னா அது இளநீ தான். ஸோ இளநீ எவ்ரிடே கன்சியூம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நுங்கு, ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம், பேர்லேயே இருக்குது ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு. நுங்கு அது சாப்பிடும்போது கம்ப்ளீட் கூலண்ட் பாடிக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக கூலிங் வச்சுக்கும் பாடியில், டீஹைட்ரேஷன் இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது 3 மெயினான இன்க்ரீடியன்ட், அதாவது நுங்கு, இளநீ, அதுக்கப்புறம் வாட்டர்மெலான். இது தாண்டி ஃபுட்டில் சின்ன சின்ன ஸ்பைசஸ், அப்புறமா எவ்ரிடே இன்க்ளூட் பண்ணுறதுல கொரியாண்டர் சீட்ஸ்ன்னு சொல்கிற தனியா, அப்புறம் ஃபெனுக்ரீக் சீட்ஸ், அப்புறமா ரெகுலராக வந்து இந்த ஜவ்வரிசின்னு சொல்லுவோம், டாப்பியோக்கா பர்ல்ஸ், இது எல்லாமே ரெகுலராக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு பாடிக்கு ஒரு நல்ல கூலண்ட். இது எல்லாத்தையும் தாண்டி புதுசாக 2 விஷயம் சொல்லலாம். ஆல்மண்ட் கம்ஸ்ன்னு சொல்லுவோம் மேம். ஆல்மண்ட் கம்ஸ்னால் பாதாம் பிசின், அதாவது கல்கண்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஜூஸ்லேயோ இல்லை வாட்டர்லேயோ மிக்ஸ் பண்ணும்போது இட்ஸ் அ கம்ப்ளீட் கூலண்ட் பாடிக்கு. அண்ட் சப்ஜா சீட்ஸ்னால் பேசில் சீட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஃபலூடாஸ்லாம் சீட்ஸ் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அதையும் நீங்கள் சோக் பண்ணியோ இல்லை தண்ணியில், மோரில், ஒரு ஜூஸில் இதுலேயும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் கூலண்ட். ஸோ இந்த மாதிரி பாடியில் முடிஞ்ச அளவுக்கு கூலண்ட் ஆன ஃபுட்ஸை இன்க்ளூட் பண்ணுறதும்
அண்ட் வெஜிடபிள்ஸில் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிற வெஜிடபிள்ஸ், அதாவது புடலங்காய், காட்ஸ்ன்னு சொல்லுவோம், புடலங்காய், சொரக்காய், இந்த மாதிரி வெள்ளரிக்காய், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கன்சியூம் பண்ணும்போது வாட்டர் கண்டென்ட் பாடியில் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் ப்ளஸ் வாட்டர். ஸோ இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டீஹைட்ரேஷன் ஆகலைன்னா சன் ஸ்ட்ரோக்கோ இல்லை எந்த சன் பேர்ன் ஆகோ எதுவுமே நமக்கு நடக்கிறதில்ல. இது இன்டர்னலாக. எக்ஸ்டர்னலாக கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுவும் இப்போ இருக்கிற சன்னில். ஸோ இது எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணோம், கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்ம இதிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக நம்ம வியூவர்ஸுக்காக எல்லாமே ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கற்பகவல்லி. தேங்க்யூ. அடுத்த வாரம் மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம். தேங்க்யூ மேம். இப்போ உங்களுக்கான நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற கேள்வி. இதுக்கு முந்தி வாரம் நான் செஞ்சதில் ப்ரோக்கோலி டீப் பண்ணேன். அதில் எந்த சிறுதானியம் வேக வச்சு சேர்த்தேன்? மறுபடியும் சொல்கிறேன், ப்ரோக்கோலி டீப் பண்ணுறப்ப எந்த சிறுதானியத்தை சேர்த்தேன்? இதுக்கான பதிலை எப்போதும் போல் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, எண் 48, NP ஜவஹர்லால் நேரு சாலை, ஈக்காடு தாங்கல், சென்னை 6,32,000. நீங்கள் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்ப முடியலனாக்கா, உங்ககிட்ட மொபைல் இருந்ததுனாக்கா கீழே வர ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, அதை கவர்மெண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பதிலை அனுப்பலாம். எப்போதும் போல் உங்களுடைய முழு முகவரி, ஃபோன் நம்பர், அது எல்லாமே அதில் இருக்கட்டும். அதோட உங்களுக்கு நியூட்ரிஷன் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்த கேள்வியும் நீங்கள் அனுப்பலாங்க. நான் வந்து ஃப்யூச்சரில் செய்கிற செக்மெண்ட்ஸில் வந்து நான் உங்களுடைய நியூட்ரிஷன் பற்றிய சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு 3 நபருக்கு பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் ஒன்று பரிசாக வழங்கப்படும். ஒரு நபருக்கு ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் ஒரு அழகான புடவை பரிசாக அனுப்பப்படும். இந்த வாரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் பிரதீப் என்டர்பிரைசஸ் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் ஒன்றை பரிசாக பெறுபவர்கள். ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் அழகான புடவை பரிசாக பெறுபவர். மீண்டும் அடுத்த வாரம் இதே அறுசுவை நேரத்தில் சந்திக்கிற வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.